முதல்வர் விஜய் எப்படி செய்தார்கள் பார்த்தீர்களா? அப்படி செய்தார், இப்படி செய்தார், அதையும் செய்தார், இதையும் செய்தார், எதையும் செய்வார் என்று செய்யாததையெல்லாம் நெரேட்டிவ் செட் பண்ணி ஃபேக் வீடியோ தயார் செய்து ரீல்ஸ் வெளியிட்டு தமிழ் மொழியிலே மட்டுமல்ல, தாய்மொழி தமிழை தவிர்த்து பல மொழிகளிலும் ரீல்ஸ் வெளியிட்டு இன்ஃப்ளூயன்சர்களை வைத்துக்கொண்டு விஜய் பிம்பத்தை கட்டமைப்பதை தவிர தாவேக அரசு இந்த 75 நாட்களில் வேறு எந்த வேலையும் செய்ததாக நமக்கு தெரியவில்லை. விஜயின் இந்த மாய பிம்பத்தை வைத்துத்தான் வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளராக நம்ம முதல்வர் விஜயை முன்னிறுத்துவதற்கு தாவேகா கட்சி முன்னெடுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறது. டெல்லியிலே இருப்பவர்கள் உடனடியாக விழித்துக் கொள்ள வேண்டும் என்பது எச்சரிக்கையாக இருக்கிறது. பிரதமர் வேட்பாளராக விஜயை முன்னெடுப்பு செய்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. ஆனால் நடந்து முடிந்த தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தலிலே 54 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிர்த்து நிற்கிற ஆளுகிற கட்சியான 75 ஆண்டுகள் திமுகவுக்கும் தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தேர்தல் களத்திலே சந்தித்து மக்களை சந்தித்துக் கொண்டிருந்த போது எந்த வரலாறும் இல்லாமல், எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல், எந்த தியாகமும் இல்லாமல், எந்த விதமான உரிமை போராட்டத்திலும் பங்கெடுக்காமல் திடீரென்று தேர்தல் களத்திலே உள்ளே புகுந்து ரீல்ஸ் மூலமாக மூளைச்சலவை செய்து பிரைன் வாஷ் செய்து இன்றைக்கு நிழல் எது நிஜம் எது என்று மக்களை குழப்பி நிஜத்தை தள்ளி வைத்துவிட்டு நிழலை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக விஜய் அவர்கள் முதலமைச்சர் அரியணையிலே அமர்ந்திருக்கிறார்கள். முதலமைச்சருக்கே தகுதி இல்லாத முதல்வரை தமிழ்நாடு பெற்றிருக்கிற போது அவரை இன்றைக்கு நெரேட்டிவ் செட் பண்ணி அதிலே ஃபேக் வீடியோ உருவாக்கி எல்லா மொழிகளிலும் இன்ஃப்ளூயன்சர்களை கூலிக்கு அமைத்து இன்றைக்கு விஜய் விஜய் என்று கூப்பாடு போட வைத்து 2029 பாரத பிரதமர் வேட்பாளராக விஜயை முன்னிறுத்துவதற்கு தாவேகா கட்சி முன்னெடுப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. எது எப்படி என்றாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், யாரிடம் விஜய் பருப்பு வேண்டாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவரிடத்தில் விஜயின் பருப்பு வேகாது என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.